அந்த காலத்து நடிகர் நடிகைகள் தாங்களே தங்கள் சொந்த குரலில் பேசியும் பாடியும் நடித்து வந்ததால் பின்னணி பாடும் முறையும் டப்பிங் முறையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று பின்னணி பாடல் பாடும் முறையும் டப்பிங் முறையும் மிக அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இது போன்ற பல அரிய தகவல்களோடும் இனிமையான பாடல்களோடும் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமை அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 1958 கண்ணதாசன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் மாலையிட்ட மங்கை. GR நாதன் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். TR மகாலிங்கம் அவர்கள் கதாநாயகனாகவும் பண்டிரிபாய் அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருப்பார்கள். நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் முதலாக கிருஷ்ணர் வேடத்தில் நடித்தார் TR மகாலிங்கம் அவர்கள். இவர் திரையுலகிற்கு வருவதற்கு முன் பல நாடகங்களில் நடித்தார். இவர் நடித்த ஒரு நாடகத்தை பார்த்து AV மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தன்னுடைய திரைப்படமான நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் இவரை நடிக்க செய்தார். பூலோகரம்பை, சதி சுகன்யா, மனோன்மணி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். மறைந்த SG கிட்டப்பா அவர்களை போன்ற தனி குரல் வாகு கொண்டவர். தன்னுடைய நடிப்பாலும் குரலாலும் இன்றும் மக்களிடையே பேசப்பட்டு வருகிறார். இவருடைய குரலில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடே, வேலேந்தும் மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே. எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. இயலிசை நாடக மரம் பொருள் இன்பம் விளங்கும் செந்தமிழ்நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. பாடும் காவேரி இளம் தள்ளிக்கொடி போல ஓடுகிறாள். ரங்கம் வளர்ந்த மதுரையிலே எங்கள் தமிழ் மகள் தமிழினை பாடுகிறாள். கிளிகளைப் போலே குமரியின் மேலே மீன் மகள் துள்ளி ஆடுகிறாள். விளையாடும் வைகை அழியாத பொய்கை, இசை தோறும் இசை பாடும் தாய்நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. சிங்கள தீவின் கடற்கரையை எங்கள் செந்தமிழ் தோழர் அழகு செய்தார். எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார். வில்லவன் சேரன் பாண்டிய நாட்டின் வேல்விழி மகளை மணமுடித்தான். விளைகின்ற செல்வம் பழகின்ற தங்கம், இசை தோறும் இசை பாடும் தாய்நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. இயலிசை நாடக மரம் பொருள் இன்பம் விளங்கும் தென்தமிழ்நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. 1984 மதர்லாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் உன்னை நான் சந்தித்தேன். K. ரங்கராஜன் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். ஆருதாஸ் அவர்கள் இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். இசைஞானி இளையராஜா அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். தமிழ் சினிமாவின் இசையை புதியதொரு பாதைக்கு எடுத்து சென்றவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றும் மக்கள் மனதில் அழியாத பொக்கிஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்திலும் ஒவ்வொரு ராகம் என்று புதியதொரு சகாப்தத்தை படைத்தவர்.
இவர் இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல் தேவன் தந்த வீணை. அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். மேகம் பாடும் பாடல் கேட்டேன், நானும் பாடி பார்க்கிறேன். மேகம் பாடும் பாடல் கேட்டேன், நானும் பாடி பார்க்கிறேன். மோகமோ மோகமோ சோகமோ இனியும் நெஞ்சம் தூங்குமோ? நாளும் நாளும் தேடுவேன் தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்த கானம். தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ? தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்த கானம். வண்ணங்கள் நான் எண்ணும் எண்ணங்கள் எங்கிருந்தோ இங்கு வந்தேன், இசையினிலே என்னை மறந்தேன். இறைவன் சபையில் கலைஞன் நான், தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்